எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு பாஸ் த பர்ச்சேஸ் என்ட்ரி அண்டு சேல்ஸ் என்ட்ரி இன் டேலி ப்ரைம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க, சாதாரண ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி, சாதாரண ஒரு சேல்ஸ் என்ட்ரி போடுங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு தடுமாற்றம் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த சம்மு. இந்த சம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதனுடைய சாராம்சம் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டாய்ஸ் சேல்ஸ் பண்ணுற ஒரு கம்பெனி. கம்பெனியோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன் டாய்ஸ் அண்டு எக்யூப்மெண்ட்ஸ். கம்பெனியோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன் டாய்ஸ் அண்டு எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி லோக்கல்லையும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதே சமயம் இன்டர் ஸ்டேட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டு கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸல் ஷீட்டில் 2 ஷீட் இருக்குது, ஷீட் 1 ஷீட் 2. ஷீட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் என்னென்ன ஸ்டெப்ஸு பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன், என்னென்ன லெட்ஜர்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஷீட் 2ல் இருக்குது. ஷீட் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி இருக்குது. இந்த பர்ச்சேஸ் என்ட்ரியில் லோக்கல் பர்ச்சேஸ், இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் ரெண்டுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிதேந்திரா அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பர்ச்சேஸ், அது ஹிதேந்திரா. இதுவே கர்நாடகான்னு இருக்குன்னா அது இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ். அதே மாதிரியே தான் உங்களுக்கு சேல்ஸ்லேயும் லோக்கல் சேல்ஸு, இன்டர்ஸ்டேட் சேல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஇபிஎம்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் சேல்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா லோக்கல் சேல்ஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? கும்மிடிப்பூண்டி லோக்கல் சேல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் கொடுத்துருப்பேன், குஜராத்து, அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ரைட்டா? ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் என்ட்ரி பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன சார் தெரிய வரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அதுக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போடுறது, சேல்ஸ் என்ட்ரி எப்படி போடுறது, அது லோக்கலாக இருக்கட்டும் இன்டர்ஸ்டேட்டாக இருக்கட்டும் எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு கிரியேட் கம்பெனி. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கிரியேட் பண்ணணும். கம்பெனியோடைய பேர் ஜமீன் டாய்ஸ் அண்டு எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேவா? கம்பெனியோட பேர் என்ன? ஜமீன் டாய்ஸ் அண்டு எக்யூப்மெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 2024-25ன்னு போடுங்க. டேட்டு வந்து நீங்கள் 1/4ன்னு போட்டுங்க. 13/4 இருந்ததுன்னா 1/4 போட்டுங்க. ஸோ டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். கம்பெனியோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன் டாய்ஸ் அண்டு எக்யூப்மெண்ட்ஸ். கம்பெனி பேர் ஜமீன் டாய்ஸ் அண்டு எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2024-25. இங்கே வரும்போது என்ன பண்ணணும்? ஃபினான்ஷியல் இயரை எடுத்துடணும். எடுத்துட்டு அட்ரஸ் வந்து 3 லைனில் போட்டுங்க. 10/2 பிருந்தாவனம், செகண்ட் ஷீட் அட்ரஸ். அடுத்தது சேட்பட் அப்படின்னு போட்டுங்க. அடுத்தது சென்னை அப்படின்னு போட்டு 6,31,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு வந்து 6,31,000. எஸ்டிடி பூத்து 28361563. மொபைல் நம்பர் 8825470442. மெயில் ஐடி jamintoys@gmail.com. அந்த மாதிரி போட்டுக்கோ. வெப்சைட்டு www.jamintoys அப்படின்னு போட்டுக்கோ .com. இந்த இடத்துல மறக்காமல் ஃபினான்ஷியல் இயரை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. இங்கே என்ன ஃபினான்ஷியல் இயர் கொடுத்துருக்கோமோ அந்த ஃபினான்ஷியல் இயர் தான் இங்கே இருக்கணும். ஸோ April 24 to April 24. என்டர் 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 சேவ். என்டர் என்டர். அம்மா அம்மா கொஞ்சம் தள்ளி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், வேற ஒன்று, கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் நான் இங்கே ஸ்டெப்பு கொடுக்குறேன். இங்கே முதல் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கம்பெனி கிரியேஷன், கிரியேட் கம்பெனி, ஓகே அப்படின்னு போட்டுக்கோ. ரெண்டாவது ஸ்டெப்பு F11ல் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எனேபிள் பண்ணணும். கேட்வே ஆஃப் டேலியில் மெயின்டைன் பில்வைஸ் எஸ், மெயின்டைன் பில்வைஸ் எஸ். இன்டகிரேஷன் மெயின்டைன் இன்வென்ட்ரி அண்ட் இன்டகிரேஷன் எஸ். நேராக வாங்க, இந்த இடத்துல எனேபிள் ஜிஎஸ்டி, அது எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் போடணும். இப்போ வந்து ஏபிசிடி டாய்ஸோடைய ஜமீன் டாய்ஸோடைய நம்பர் இங்கே இருக்குது, ஜிஎஸ்டி நம்பர் இங்கே இருக்குது. ஸோ இந்த நம்பரை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கோ. போட்டு இது வந்து பீரியாடிசிட்டி ஆஃப் ரிட்டர்ன் வந்து மந்த்லி. இன்வாய்ஸ் வேண்டாம். என்டர் 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 சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ என்டர் கொடுத்து என்டர் கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. இது வந்து ரெண்டாவது ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன், செகண்ட் ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஸ்டாக் குரூப் வித் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ்.
ஜிஎஸ்டி பர்சன்டேஜோட ஸ்டாக் குரூப். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி எப்படி நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சேம் நேச்சர் ஆஃப் லெட்ஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸ்ன்னு சொன்னோம். அதே இன்வென்ட்ரியாக இருந்ததுன்னா குரூப் அப்படின்னா ஒன்று வந்து செல்ஃபோன் டிவி அந்த மாதிரி பண்ணினோம். அப்படி இல்லைன்னா கம்பெனியை வந்து குரூப்பாக வச்சுட்டோம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாய்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு இது கிடையாது, பிராண்டட் கம்பெனி கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் பேஸ்டு நம்ம வச்சுக்கலாம். எக்ஸல் ஷீட்டில் பாருங்கள், எக்ஸல் ஷீட்டில் பர்ச்சேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹெச்எஸ்என் தான் இருக்குது. பட் ஒரே ஹெச்எஸ்எனுக்கு 2% இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 9503ல் 0% இருக்கும், 9503ல் 12% இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் கேள்வி கேட்கலாம், ஒரே ஹெச்எஸ்என் அப்படின்னா என்ன? ஹார்மோனைஸ் சிஸ்டம் ஆஃப் நாமின்கிளேச்சர் அப்படின்னு பேர். ஹெச்எஸ்என் அப்படின்னா என்னென்னா ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமின்கிளேச்சர் அப்படின்னு பேர். எதுக்காக சார் இந்த ஹெச்எஸ்என் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு மெட்ராஸில் ஒரு பேர், கும்பகோணத்தில் ஒரு பேர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் டீ போடுறோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்னென்ன தேவை? பால், டீ தூள், சர்க்கரை. நீங்கள் ஒரு மெட்ராஸ் வாசியாக இருந்து மெட்ராஸ் மளிகை கடையில் போயிட்டு சர்க்கரைன்னு கேட்டால் அவன் என்ன கொடுப்பான் அப்படின்னா சுகர், ஒயிட் சுகர் தருவான். அதுவே நீங்கள் கும்பகோணத்தில் போயிட்டு சர்க்கரை அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு சர்க்கரை தருவான். அங்கே வேணும்னா உனக்கு ஒயிட் சுகர் வேணும்னா நீங்கள் ஜீனின்னு தான் கேட்கணும். வித்தின் தமிழ்நாடுக்குள்ளேயே இவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்குது. அப்போ வேர்ல்டு லெவலில் அமெரிக்காலேருந்து ஒருத்தர் ஆர்கானிக் சுகர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு சர்க்கரை ஆர்கானிக் வேணும் அப்படின்னு சொல்லி 100 மூட்டை சர்க்கரை ஆர்டர் பண்ணியிருப்பான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 100 மூட்டை ஜீனி அனுப்பி வைப்பீங்க. உங்களுக்கும் வேஸ்ட்டு, அவனுக்கும் வேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வேர்ல்டு லெவல் அப்படிங்கிறதுல வேர்ல்டு லெவலில் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க? 8 டிஜிட்டில் நம்பராக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அந்த நம்பருக்கு பேர் தான் ஹெச்எஸ்என், ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமின்கிளேச்சர் அப்படின்னு பேர். அதை மென்ஷன் பண்ண வேண்டியது மேண்டட்ரி. டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சேல்ஸ் டர்ன் ஓவர் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அந்த ஹெச்எஸ்என் கோடு உங்களது B2B சேல்ஸாக இருந்தாலும் சரி, B2C சேல்ஸாக இருந்தாலும் சரி. B2Bனா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், B2C அப்படின்னா பிஸ்னஸ் டு கஸ்டமர். ஓகேவா? இப்போ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படிங்கிறது இப்போ மாருதி பிளாஸ்டிக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஜமீன் என்டர்பிரைசஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறான்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இப்போ வந்து சரவணா ஸ்டோர் இருக்குது, குப்புசாமி ராமசாமின்னு போய் ஒருத்தன் வாங்குறான் அப்படின்னா பிஸ்னஸ் டு கஸ்டமர், அது B2C. அது B2Bயாக இருக்கட்டும், B2Cயாக இருக்கட்டும், தன்னுடைய சேல்ஸ் இன்ஃபர்மேஷனோட ஜிஎஸ்டியில் ரிப்போர்ட் பண்ணும்போது நாட் ஓன்லி சேல்ஸ் இன்ஃபர்மேஷன், தே ஹாவ் டு ப்ரொடியூஸ் த ஹெச்எஸ்என் இன்ஃபர்மேஷன். B2B ஆஸ் வெல் அஸ் B2C ரெண்டுமே தரணும். ஸோ இப்போல்லாம் நம்ம டேஸ் மென்ஷனிங் ஹெச்எஸ்என் கோட் இஸ் மேண்டட்ரி. டோட்டலி அது 8 டிஜிட்டாக இருந்தால் கூட பேஸ்ட் ஆன் யுவர் டேர்ன் ஓவர் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் மென்ஷன் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யுவர் டேர்ன் ஓவர் ஆஃப் த பிஸ்னஸ் மோர் தேன் 5 crores அப்படின்னா யூ ஹாவ் டு மென்ஷன் 6 numbers. இஃப் யுவர் டேர்ன் ஓவர் கிரேட்டர் தேன் 10 crore அப்படின்னா உங்களுக்கு 8 digit யூ ஹாவ் டு மென்ஷன். சப்போஸ் இஃப் யுவர் டேர்ன் ஓவர் இஸ் லெஸ் தேன் 5 crore அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4 digit மென்ஷன் பண்ணினா போதுமானது. ஓகேவா? பட் இன் ஃபியூச்சரில் அந்த மாதிரி 6 digit 7 digit மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயமாகலாம், மேபி. ரைட், ஓகே. அதுதான் வந்து ஹெச்எஸ்என். இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான ஹெச்எஸ்என் இருக்குது. ஒன்று 9503ல் 0%, 9503 12%. இதனுடைய ஐட்டம் வேறு, இதனுடைய ஐட்டம் வேறு. சார் ஒரே ஐட்டம் பட் வேறு வேறு பர்சன்டேஜ் இருக்குது, ஜிஎஸ்டியில் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வேறு வேறு ஐட்டத்துக்கு ஒரே ஹெச்எஸ்என் இருக்கிறது பாசிபிள், அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. ஆனால் ஒரே ஐட்டத்துக்கே வேறு வேறு பர்சன்டேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அரிசி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோ அரிசி வாங்குறீங்க வீட்டில் அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு. அதே வந்து அரிசியை நீங்கள் 26 கிலோ மூட்டையாக வாங்கினா ஜிஎஸ்டி கிடையாது. ஓகேவா? டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இங்கே ஜிஎஸ்டி ரேட்டு ஃபார் ரைஸ் அப்படின்னு போடுவோம். எவ்வளோன்னு போடுவோம்? ஜிஎஸ்டி ரேட்டு ஃபார் ரைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 5%. இங்கே பாருங்கள், திஸ் டேக்ஸ் டைப்பிக்கலி லெவிட் ஆன் ஏ சிங்கிள் ரீட்டைல் பேக்ஸ் அப் டு 25 kg, பல்க் பேஜஸ் சோல்டு ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஆர் இன்ஸ்டிடியூஷன் மே பி எக்ஸ்க்ளூடட். அதாவது என்னென்னா அப்ளைஸ் டு ஆல் வெரைட்டிஸ். 5% GST is applied to rice that is pre-packed and sold with a label. This include both branded and non-branded rice. நீங்கள் பிராண்டாக இருந்தாலும் சரி, நான் பிராண்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு 5% GST அப்ளைடு டு ஆல் வெரைட்டி. நீ வந்து பாசுமதியாக இருக்கட்டும், நான் பாசுமதியாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். 25 kilogram வெயிட் லிமிட்.
This tax is typically levied on single retail packs up to 25 kg. Bulk packages for sold for industrial or institutional may be excluded. அப்படின்னா ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா 25 கிலோ வரைக்கும் நீங்கள் அரிசி வாங்கினா அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு. ஏன்னா நீ வந்து பணக்காரன். 25 கிலோக்கு மேலே வாங்கினா நீ இண்டஸ்ட்ரி யூஸ்க்கு பயன்படுத்துகிற, நீ ஏழை. அப்போ உனக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ப்ராடக்ட் ரிமைன் சேம், அதில் பேக்கிங்கில் தான் டிஃப்ரெண்ட்டு. 25 கிலோக்குள்ளே இருந்துச்சுன்னா 25 கிலோக்குள்ளே இருந்தால் நீ பணக்காரன், உனக்கு ஜிஎஸ்டி. 25 கிலோக்கு மேலே போயிடுத்துனா நீ ஏழை, நீ உனக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இப்போ ஏழையெல்லாம் மொத்தமாக வாங்குவானா பணக்காரனாக வாங்குவானா நமக்கு எதுவும் தெரியல. ஓகேவா? இதை யாரும் பேச மாட்டேன்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரைஸ் அப்படிங்கிறது ஒரே ரைஸ் தான், பட் ப்ராடக்ட் ரிமைன் சேம். பேக்கிங் சைஸை வச்சு உங்களுக்கு ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் மாறுது. ஸோ பேக்கிங் சைஸ் வச்சே மாறும்போது இந்த சம்மில் வேறு வேறு ஐட்டம் இது. இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 0% இருக்கிறது அல்ஃபபெட் புக் ஜம்போ சைஸ், 12% இருக்கிறது பந்து. பட் போத் ஆர் கம்ஸ் அண்டர் 9503 ஒன்லி. ஸோ வேறு வேறு இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல மொத்தமே 2 தான் இருக்குது. ஒன்று 9503 0%, 9503 12%. இது வந்து 0% சொல்லக்கூடாது, இந்த இடத்துல எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லணும். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 0% அண்ட் எக்ஸம்டட்? அது நம்ம டேலியில் நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம சமக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமக்குள்ளே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி கிரியேஷன், ரெண்டாவது F11 ஃபியூச்சர், மூணாவது இப்போ கிரியேட் ஸ்டாக் குரூப் வித் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ், டேக்ஸ் கண்ட்ரோல். நம்ம இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுறதுனால டேலியில் நம்ம டேக்ஸ் கண்ட்ரோலை இன்வென்ட்ரியில் மாத்திரம் தான் கொடுக்கணும், வேற எங்கேயும் கொடுக்கக்கூடாது. கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் ஸ்டாக் குரூப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெச்எஸ்என் அப்படின்னு போட்டு 9503 exempted அப்படின்னு போட்டுக்கோ. 0% போடக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கோ. எக்ஸம்டட் வேற, 0% வேற. அண்டர் பிரைமரி இந்த இடத்துல ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயர் 9503, அடுத்த மாதிரி ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயர். இந்த இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. எக்ஸம்ட், நில் ரேட்டு, நான் ஜிஎஸ்டி டாக்ஸபிள். எக்ஸம்ட் அப்படின்னா ஒன்ஸ் எக்ஸம்டட் ஆல்வேஸ் எக்ஸம்டட். குப்புசாமிக்கு எக்ஸம்டட்னா ராமசாமிக்கும் எக்ஸம்டட் தான், ரஜினிகாந்துக்கும் எக்ஸம்டட் தான். எக்ஸாம்பிள் மஞ்சள், விபூதி, குங்குமம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்டட். நில் ரேட்டட் அப்படின்னா, நில் ரேட்டடுங்கிறது பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு டேக்ஸ் உண்டு, சேல் பண்ணும்போது டேக்ஸ் கிடையாது. அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுத்த டேக்ஸ் என்ன சார் ஆகும் அப்படின்னா, உனக்கு வேறு ஏதாவது சேல்ஸ் இருந்தால் நீ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவுட்புட்டில், அதர்வைஸ் நீங்கள் கவர்மெண்ட்டில் ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். நான் ஜிஎஸ்டி அப்படின்னா கெப்ட் அவுட் ஆஃப் ஜிஎஸ்டி, பெட்ரோலியம் ப்ராடக்ட், பெட்ரோல், டீசல், அதே மாதிரி சரக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜிஎஸ்டி. இது மூணுலேயும் வரல அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு டேக்ஸ் உண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ட். நம்ம வந்து எக்ஸம்ட், நீங்கள் எக்ஸம்ட்டை செலக்ட் பண்ணால் இங்கே பர்சன்டேஜ்லாம் போட முடியாது, ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி வந்து 0% ஆகிடும். ரிவர்ஸ் சார்ஜ், எலிஜிபிள் ஃபார் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ரெண்டும் வராது. ஸோ ஹெச்எஸ்என் அது போட்டாச்சு. அடுத்தது ஹெச்எஸ்என் 9503 12%. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயரில் ஹெச்எஸ்என் வந்து 9503, அதே மாதிரி ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயரில் டேக்ஸபிள் செலக்ட் பண்ணுறது. டேக்ஸபிள் செலக்ட் பண்ணி இங்கே 12 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐஜிஎஸ்டி பர்சன்டேஜ் 12. அப்போ சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்காக பிரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொவைடு பிரேக்கப் வந்து எஸ் கொடுக்குறேன் பாருங்கள், இங்கே நீங்கள் 12ன்னு போட்டதுனால இங்கே 6 வந்துடுச்சு. அப்ளிகபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ் வந்து நோ. ரிவர்ஸ் சார்ஜ்னால் உங்ககிட்ட வராது, நம்ம இது பண்ணிவிடுவோம், டேக்ஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் இதுக்கு நாட் அப்ளிகபிள். எலிஜிபிள் ஃபார் இன்புட் டேக்ஸ் கிரெடிட், நீ விற்கிறது அவன் எதிராளி இன்புட் எடுத்துக்கலாம். எஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணணும், பண்ணியாச்சு. அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர். இந்த கம்பெனியில் மொத்தம் 4 யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று நம்பர்ஸு, ரெண்டாவது செட்டு, மூணாவது பேக்கு, நாலாவது பாக்ஸு. பீஸு, பேக்கு, பாக்ஸ் 4 இருக்குது. ஸோ நாளைக்கும் நம்ம யூனிட் ஆஃப் மெஷர் கிரியேட் பண்ணிவிடுவோம். கேட்டகரி கிடையாது இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸு, அதோடைய ஃபார்மல் நேம் வந்து நம்பர்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், என்டர் கொடுத்து சேவ் பண்ணும். அடுத்தது பிஎஸ்சி பேக்கு, பேக்குன்னு போட்டுக்கோ, பிஎஸ்சி பேக்கு. அடுத்தது பாக்ஸு, பாக்ஸுக்கு வந்து பாக்ஸ் தான், அது போட வேண்டாம், நீங்கள் போடவும் முடியாது. மேலே பாக்ஸுன்னு ஃபுல்லாக போட்டீங்க அப்படின்னா இங்கே போட்டால் அக்செப்ட் ஆகாது, அதனால போடலை. பாக்ஸுன்னு போட்டுக்கோ, என்டர் கொடுத்து.
அடுத்தது பீஸ் போட்டோமா, பீஸ் போட்டாச்சுல்ல, பீஸு பீசஸ் பீஸு செட்டு செட்டு இங்கே அதை போட வேண்டாம், ஃபுல் ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்தது ஜிஎஸ்டிக்கு என்னென்ன லெட்ஜர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ், லோக்கல் சேல், இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ், இன்டர்ஸ்டேட் சேல், இன்புட் ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. ஓகேவா? அதே மாதிரி அவுட்புட் ரவுண்ட் ஆஃப் ஒரு லெட்ஜர், லெட்ஜர் நேமு. ஓகேவா? இதுக்கு வந்து அக்கௌண்ட் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஐஓபின்னு சொல்லி போட்டுக்கோ. பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓபி ஐஓபி ஓடி அக்கௌண்ட், ஐஓபி அக்கௌண்ட் ஓடியா இதை கிரியேட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டிக்கு என்னென்ன லெட்ஜர் வேணும் அதை நம்ம இப்போ போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு என்னென்ன வேணும், லோக்கல் பர்ச்சேஸ், லோக்கல் சேல், கெட் கிரியேட் லெட்ஜர். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட காமிச்சிட்டீங்க இத இது ரிட்டர்ன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இன்வென்டரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட். இந்த இடத்துல இன்வென்டரி வேல்யூஸ் இல்லன்னா என்ன பண்ணுங்க, F12 பிரஸ் பண்ணி ஷோ மோர் கான்ஃபிகரேஷன், ஷோ ஆல் கான்ஃபிகரேஷன் எஸ் கொடுங்க. அதுதான் ரோஸ் கலர்ல பெயின் ரோஸ் கலர்ல வந்து நான் கூட வெளிய இருந்து வாங்கிட்டேன். எஸ் இருக்கணும். இங்க எஸ் கொடுத்துட்டீங்கன்னா இங்க காட்டும். இந்த இடத்துல வந்து திரும்பவும் எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோ. இன்க்ளூட் ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆஸ் பர் கம்பெனி அல்லது குரூப்னா ஸ்டாக் குரூப். அதே மாதிரி ரேட்டும் ஆஸ் பர் கம்பெனி அல்லது குரூப் ஸ்டாக் குரூப். டைப் ஆஃப் சப்ளை இது வந்து பாத்தீங்கன்னா என்டர் ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ். இதே மாதிரி தான் எல்லா லெட்ஜரும். ஜிஎஸ்டி இன்டர் ஸ்டேட் பர்ச்சேஸ், ஜிஎஸ்டி இன்டர் ஸ்டேட் பர்ச்சேஸ். இங்க டைப் ஆஃப் சப்ளை. அடுத்து ஜிஎஸ்டி லோக்கல் சேல், அதெல்லாம் எந்த கிடையாது. அத போய் நம்பர் பாரு. சேல்ஸ் அக்கவுண்ட், இன்வென்டரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ், டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். அதே மாதிரி ஜிஎஸ்டி இன்டர் ஸ்டேட் சேல்ஸ், அண்டர் சேல்ஸ் அக்கவுண்ட், இன்வென்டரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட். இந்த இதுதான் வந்து ரோஸ் நம்ம தங்கச்சிக்கு வாங்கி டைப் ஆஃப் சப்ளை. அடுத்து யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கற மாதிரி இதுக்கு வந்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். அதுல இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்ட் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. இன்புட் ஐஜிஎஸ்டி அண்ட் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், இதுதான் அதுவே ஐஜிஎஸ்டி. அதே மாதிரி சேல்ஸ்க்கு அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்ட் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. output SGST under duties and taxes, GST, output IGST under duties and taxes. ஆர்டர் பண்ணுது ஞாபகம் இருக்கு. இது தப்பா என்னதானே ரப்பர்ங்கற மாதிரி round off under indirect expenses. அதுக்கு GST ரெண்டு வாட்டி GST ரெண்டு வாட்டி செக் பண்ணல. இதுல எப்படி IOB ஆர்டர் செக் பண்றாங்க, செக் பண்ணல. under OD account, OD limit என்னடா இது காணோம். 3 lakhs அப்படி போடுங்க. அக்கவுண்ட் நம்பர், ஏய் இது எங்கடா வலையில ஆர்டர் பண்ணிருக்க? எடுத்து காப்பி பண்ணி போடுங்க அக்கவுண்ட் நம்பர். அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோட். இங்க ஐஎஃப்எஸ்சி கோட், இந்த ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கோ. IOBA 5th character always 0. பேங்க் வந்து உங்களுக்கு வராது. ஆமா இந்த பேங்க் யார் வாங்கிட்டா? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்தியா. பிரான்ச் வந்து எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். செட் ஆர்டர் செக் புக் எஸ் கொடுத்து ஸ்டாப் 120 101 அதுல 100 நம்பர் போடுறேன். சோ முடிவு நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். புக் நம்பர் ஏய் இத நீ சொன்னத ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் கிடையாது. ஆவடி வாங்க நீ ஆட் பண்ணா ஸ்டார் இல்லாது. சோ இப்போ நாம என்ன பண்ணிட்டோம், அத பண்ணாத. ஆட் பண்ணா ஸ்டார் இல்லாது. ஜிஎஸ்டி லெட்ஜர் ஸ்டார் கொடுத்தா அனுப்பு வர. அது எனக்கு எது நல்லா இருக்குன்னு தோணுதா. இந்த வாட்ச் இதெல்லாம் கூட அனுப்புனாங்க. பேஜ் டாலி வாங்க, ஆல்டர் அது வந்து ஸ்டார். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணிக்கோ. இது ஆட்டோமேட்டிக்கா எடுத்து போட்டோம். பர்ச்சேஸ்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நேம் ஆஃப் தி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அப்படினு போட்டுக்கோங்க. ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் எண்ட் ஆஃப் லிஸ்ட். அதுல லோக்கல் பர்ச்சேஸ்னா லோக்கல் பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணுங்க. சப்போஸ் இந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியலன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ட் ஆல்டர்
மாஸ்டர் வவுச்சர். அதில் ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் இருக்குல்ல, இந்த லோக்கல் பர்ச்சேஸில் இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ் இருக்காது. இதை F12 ப்ரெஸ் பண்ணி யூஸ் இன்வென்ட்ரி அலோகேஷன் எஸ் கொடுத்துருங்க. இங்கேயும் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ்க்கு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி நாளைக்கு ரவுண்ட் ஆஃப் வந்து ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் 11 மணிக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ். இதுக்கு வந்து எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்து ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது வரணும். ரவுண்ட் ஆஃப் ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் நார்மல் 1 என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அதே மாதிரி வவுச்சர் டைப்பு சேல்ஸை மாற்றணும். சேல்ஸ் ஆட்டோமேட்டிக் இருக்கட்டும். ரிட்டைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அதெல்லாம் ஒன்றும் கை வைக்க வேண்டாம். நேராக இந்த இடத்துல வாங்க, டிஃபால்ட்டு டைட்டில் டு பிரிண்ட். இந்த டிஃபால்ட்டு டைட்டில் டு பிரிண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வாய்ஸ்னா குரல், இன்வாய்ஸ்னா பட்டியல், அதாவது என்னென்ன பொருள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னா இந்த பில்லில் இருக்கிற வரியை, குறிப்பிட்டிருக்கிற வரியை நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. அதான் டேக்ஸ் இன்வாய்ஸ். டேக்ஸ் இன்வாய்ஸ்னா அதான் பொருள். முன்னாடி ஓட்டு அப்படிம்பாங்க, ஓட்டு போடுறோம் இல்லையா, விஓடிஇ. ஓட்டுனா என்ன அர்த்தம்? ஓட்டுனா வாய்ஸ் ஆஃப் டேக்ஸ் பேயர் அசோசியேஷனோ என்னமோ வரும், என்ரோல்மெண்ட், வாய்ஸ் ஆஃப் டேக்ஸ் பேயர் என்ரோல்மெண்ட். அந்த காலத்தில் இன்கம் டேக்ஸ் யார் பேமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் ஓட்டு போடுற ரைட் இருந்தது, எல்லாருக்கும் கிடையாது. அதனால தான் அதுக்கு பேர் ஓட்டு அப்படின்னு இருந்தது. ஆனால் இப்போ வந்து மாறி போச்சு ஓட்டு. அந்த மாதிரி டேக்ஸ் இன் வாய்ஸ் அப்படி படிக்கணும், டேக்ஸ் இன் வாய்ஸ் அப்படி படிக்கக்கூடாது. டேக்ஸ் இன் வாய்ஸ் உரிமை குரல், வரியின் குரல் அப்படி படிக்கணும். டிஃபால்ட் பேங்க்கில் போயிட்டு இந்த இடத்துல ஐஓபி ஓடி அக்கௌண்ட் அப்படி எடுத்துக்கணும். டிஃபால்ட் ஜூரிஸ்டிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா சென்னை. செட் ஆல்டர் டிக்ளரேஷன் எஸ். அதில் ஒரு வாட்டி என்ன இருக்குன்னு படிச்சு பாரு. We declare that this invoice shows the actual price of the goods described and that all particulars are true and correct அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து இது சேல்ஸ் இல்லையா, அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ், அதாவது ஒரு வவுச்சர் டைப்பு ஆல்டர் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு பேர் வைப்போம். ஓகேவா? ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸில் எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்புட் சிஜிஎஸ்டி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி ரவுண்ட் ஆஃப், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி ரவுண்ட் ஆஃப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் சேல். ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட் சேல் அங்கேயே செலக்ட் பண்ணிவிட்டு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அவுட்புட் சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி ரவுண்ட் ஆஃப். ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் நார்மல் ரவுண்டிங் 1. ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நம்ம வவுச்சர் டைப்பை செட் பண்ணியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி சேல்ஸ் என்ட்ரி போடுறதுக்கு நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த வவுச்சர் டைப்பை நம்ம ஏன் ஆல்டர் பண்ணுறோம்னா, ஒன்று வந்து என்ட்ரி வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறது, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக பண்ணுறது. ஏன்னா மிஸ்டேக் இல்லாமல் பண்ண முடியும். ஓகேவா? வவுச்சர் டைப் செல் பண்ணுறதுனால நாம் மிஸ்டேக் இல்லாமல் பண்ண முடியும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது போதாகட்டும், சேல்ஸ் பண்ணும்போதாகட்டும், ஒரு என்ட்ரிக்கு ஜிஎஸ்டி வந்து சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி வரணுமா அல்லது ஐஜிஎஸ்டி வரணுமாங்கிறது எது முடிவு பண்ணுறது அப்படின்னா பார்ட்டியுடைய லெட்ஜர். ஃபார் எக்ஸாம்பிள் சன்ட்ரி கிரெடிட்டார் தமிழ்நாடுன்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி, சன்ட்ரி கிரெடிட்டார் லெட்ஜர் கர்நாடகா அப்படின்னா ஐஜிஎஸ்டி. அதே மாதிரி தான் ஒரு டெட்டார். நீ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி, தமிழ்நாடை கடந்துட்டா ஐஜிஎஸ்டி. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது லோக்கல் பர்ச்சேஸா இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸா, லோக்கல் சேல்ஸா இன்டர்ஸ்டேட் சேல்ஸா அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக நீங்கள் கிளைம் பண்ணணும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரிக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து இனிமேல் இது வேண்டாம், இது வந்து சேல்ஸ் என்ட்ரி, இது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டு காட்டுறேன், அதே மாதிரி ஒரு சேல்ஸ் என்ட்ரி போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹிதேந்திரா டாய்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. ஹிதேந்திரா டாய்ஸ். என்றைக்கு அது இன்வாய்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 நாளில் பண்ணியிருக்கோம். நான் இந்த ஜிஎஸ்டி நம்பரை காப்பி பண்ணிக்கிறேன். ஹிதேந்திரா டாய்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கேட்வே ஆஃப் டேலி, பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட்டு அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா F9. F9ல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வவுச்சர் கிளாஸ் 3 ஆப்ஷன் காட்டும்.
ஒன்று லோக்கல் பர்ச்சேஸ், இன்னொன்று இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ், இன்னொன்று நாட் அப்ளிகபிள். லோக்கல் பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நேம் ஆஃப் ஐட்டம் கீழே இன்புட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வரும். F9 ப்ரெஸ் பண்ணி இன்டர்ஸ்டேட் செலக்ட் பண்ணால் ஐஜிஎஸ்டி வரும். F9 ப்ரெஸ் பண்ணி ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னா நீ மேனுவலாக எப்படி வேணால் போட்டுக்கலாம். இங்கே சிஜிஎஸ்டியும் வராது, எஸ்ஜிஎஸ்டியும் வராது, ஐஜிஎஸ்டியும் வராது. ரைட்டா? ஸோ நாட் அப்ளிகபிள்னா மேனுவலாக நீ என்ன டேக்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம லோக்கல் பர்ச்சேஸ் போடுவோம். F9 ப்ரெஸ் பண்ணி லோக்கல் பர்ச்சேஸ். ஸோ F2 ப்ரெஸ் பண்ணி எனி வவுச்சர் ஸ்டார்ட் வித் F2 1 ஸ்டார்ட் பண்ணி. இப்போ ஹிதேந்திரா டாய்ஸ் பாருங்கள், இன்வாய்ஸ் நம்பர் 25, இன்வாய்ஸ் நம்பர் 25 1 இங்கே வந்து ஹிதேந்திரா டாய்ஸ்னு இல்லை லெட்ஜர், ரெண்டே லெட்ஜர் தான் இருக்குது, ஒன்று கேஷ் இன்னொன்று பேங்க். ஸோ இங்கே வந்து கிரியேட் லெட்ஜர் போங்க. கிரியேட் லெட்ஜரில் போய்ட்டு அதுக்கு முன்னாடி இது வந்து ஐட்டம் இன்வாய்ஸாக இருக்கா பார்த்துக்கிறோம். இங்கே ஐட்டம் இன்வாய்ஸ்க்கு என்ன பண்ணணும், கண்ட்ரோல் வச்சு போய்ட்டு ஐட்டம் இன்வாய்ஸ் அப்படின்னு பார்த்துக்கோ. இந்த இடத்துல பார்ட்டியுடைய அக்கௌண்ட் பேர் கிரியேட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஹிதேந்திரா டாய்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும் லெட்ஜர். ஹிதேந்திரா டாய்ஸ் எதுக்கிட்ட வரும் அப்படின்னா அண்டர் சண்டரி கிரெடிட்டார்ஸு 30 days கிரெடிட் போடுங்க. இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு, ஏன்னா ஜிஎஸ்டி நம்பர் 33 போட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே வந்து நேம் ஆஃப் த ஐட்டம் பாருங்கள். ஒவ்வொரு ஐட்டமாக அப்படியே காப்பி பண்ணி போடுங்க. ஐட்டம் வந்து ஐட்டம் நேமை காப்பி பண்ணிக்கோ. இது 9503 0% கீழே வரணும், ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இடத்துல நேம் ஆஃப் ஐட்டம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல Alt C போடுங்க. Alt C போயிட்டு ஐட்டம் நேம் போடுங்க. பார்ட் நம்பர் நீங்களாவே போட்டுக்கோ, 101 102 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அவ்வளோதான், எங்கே ஆரம்பிக்கிறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. 101 இது வந்து பார்த்தீங்கன்னா 953 எக்ஸாம்டட். கேட்டகரி வேண்டாம், ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டகரி கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ உனக்கு வேண்டாம் அப்படின்னா இது பி கேட்டகரி, இது ABC. பியில் போய்ட்டு இன்வென்ட்ரி டீட்டெயிலில் கேட்டகரி வேண்டாம்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும், F12 ப்ரெஸ் பண்ணி இது வந்து இன்வென்ட்ரி டீட்டெயிலில் போய்ட்டு நீங்கள் கேட்டகரி வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். கேட்டகரி எங்கே இருக்குது, யூஸ் ஸ்டாக் கேட்டகரி இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது வந்து வேண்டாம், நோன்னு சொன்னால் வராது. ஸோ இந்த இடத்துல போடுங்க. அடுத்தது நம்பர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இங்கே நம்பர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிப்போம். ஆல்டர்னேட் யூனிட் வேண்டாம். அப்போ என்ன பண்ணு, எகைன் F12 ப்ரெஸ் பண்ணி யூஸ் ஆல்டர்னேட் யூனிட் ஓப்பனில் இருந்தால் க்ளோஸ் பண்ணிவிடு. இப்போ என்ட்ரு கொடுத்துங்க. செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். இங்கே பர்ச்சேஸ் ரேட்டு வந்து 3290, செல்லிங் ரேட்டு 4700. ஸோ பர்ச்சேஸ் ரேட் எவ்வளவு, 3290, செல்லிங் ரேட் எவ்வளவு, 4700. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கம்பெனி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம்டட்னு வந்துடும். டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா 30 நம்பர்ஸ். 30 நம்பர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் 98,700. ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் வேல்யூ நீ தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்கள், அனிமல் ஜம்போ சைஸ். எகைன் Alt C 102ன்னு போட்டுக்கோ. இங்கே எக்ஸாம்டடு நம்பர்ஸு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து அதுவே 30 நம்பர்ஸு. என்ன ரேட்டுன்னா 3290. செல்லிங் ப்ரைஸ் டேப் கொடுத்தா போதும் 4700. கண்ட்ரோல் ஏ கொடுத்து டைப் ஆஃப் சப்ளை என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிக்கோ. எத்தனைன்னா 30 நம்பர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். Alt C 3வது ஐட்டம், இது வந்து 12% ஐட்டம். பேலன்ஸ் பீம் அப்படிங்கிறது 103. நம்பர் ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து 12% ஐட்டம், இதுவும் நம்பர்ஸு இல்லையா, நம்பர்ஸ் தான். செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ். என்ன ரேட்டு, 2940, 2940. செல்லிங் ப்ரைஸு 4200. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம். இப்போ நீங்கள் 3ன்னு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து அது டேக்ஸபிள், அது கால்குலேட் ஆகிடுச்சு. என்டர். அடுத்தது Alt C 4வது ஐட்டம், பெட்ஸ் ஸ்மால் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு போடுங்க. இது 104. இது வந்து பார்த்தீங்கன்னா 12% ஐட்டம். ஸோ 12% போட்டுக்கோ. நம்பர்ஸு செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் போடுங்க. எஸ் போட்டு 413 பர்ச்சேஸு. செல்லிங் ப்ரைஸு 590. கண்ட்ரோல் ஏ எத்தனை ஐட்டம் அப்படின்னா 3 நம்பர்ஸு போட்டிங்கன்னா வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அடுத்தது பேர்ட்ஸ் ஜம்போ சைஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 105. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்டடாக என்னங்கிறது கரெக்டாக போடணும். செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். என்ன ரேட்டு, 3290, 4700. என்ட்ரு கொடுங்க. எத்தனை ஐட்டம் பாருங்கள், எத்தனை ஐட்டம், 30 நம்பர். ஸோ 30 நம்பர்ஸ்.
அடுத்தது எகைன் ஆல்ட் சி, காப்பி, கண்ட்ரோல் சி காப்பி. இது வந்து பார்த்தீங்கன்னா 106வது ஐட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா 12% ஐட்டமா? எஸ், 12% ஐட்டம். செட் ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 217 ரூபாய், 310 ரூபாய். செல்லிங் ப்ரைஸ் 310 ரூபாய். எத்தனை ஐட்டம்? 3 நம்பர்ஸ். என்ட்ரு கொடுங்க. அடுத்த ஐட்டம் பாருங்கள், ஆல்ட் சி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் நம்பர் வந்து 107, பார்ட் நம்பர் 107. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் 12%. ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். என்ன ரேட்டு? 378 ரூபா பர்ச்சேஸ் ப்ரைஸு, 540 ரூபா செல்லிங் ப்ரைஸ். கண்ட்ரோல் கொடுங்க, என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிவிட்டு எவ்வளோன்னா 3 நம்பர்ஸ். என்ட்ரு கொடுங்க. அடுத்தது ஆல்ட் சி. ஆல்ட் சியில் பாடி பார்ட். இதனுடைய நம்பர் என்னென்னா 108. இது வந்து பார்த்தீங்கன்னா 12% நம்பர்ஸ். எஸ் கொடுங்க. என்ன ரேட்டு? 623, 890. 623 பர்ச்சேஸ் ப்ரைஸு, 890 செல்லிங் ப்ரைஸ். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. எவ்வளோ ஐட்டம் இருக்குன்னா 3 நம்பர்ஸ். ஆல்ட் சி போட்டு அடுத்த ஐட்டம். இது வந்து செட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்ஸு எல்கேஜி. இதோட நம்பர் வந்து 109. இது வந்து 12% ஐட்டம். ஓகேவா? 12% ஐட்டமில் யூனிட் ஆஃப் மெஷர் வந்து செட்டு. ரேட்டு வந்து அப்போ செட்டுக்கு தான் சொல்ல முடியும். ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1015 ரூபாய். செல்லிங் ப்ரைஸு 1450 ரூபாய். அந்த மாதிரி எவ்வளோ செட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா 3 செட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஆல்ட் சி போங்க. கடைசி ஐட்டமாக போடுறோம், பில்டு டவர் வுட்டன் சைக்கிள். இது வந்து 110வது ஐட்டம். இது வந்து என்ன? 12%. யூனிட் ஆஃப் மெஷர் வந்து நம்பர்ஸ். எஸ் கொடுங்க. 623 பர்ச்சேஸ் பண்ணி 890 நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். கண்ட்ரோல் ஏ எவ்வளோ ஐட்டம்னா 3 ஐட்டம். ஸோ என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுங்க. இந்த இடத்துல ப்ரொவைடு ஜிஎஸ்டி இவே பில். ஏன்னா 50,000க்கு மேலே போனால் இவே பில் கேட்குது. எஸ் கொடுத்து நீங்கள் டெஸ்பேட்ச் ஃப்ரம், அது எங்கெல்லாம் கொடுக்கணுமோ கொடுங்க. சென்னை. இங்கே ஷிப்பு ஃப்ரம், ஷிப் டு, எங்கே போதோ அது எங்கே, சென்னை. டிரான்ஸ்போர்ட்டர் நேமு அதெல்லாம் ஃபில் பண்ணுறதுனா ஃபில் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. முடிஞ்சிடுச்சு. இதை போய்ட்டு நீங்கள் பிரிண்ட் ப்ரீவியூ பார்க்கலாம். ஆல்ட் பி, கண்ட்ரோல் பி, பிரிண்ட் ப்ரீவியூ. பிரிண்ட் ப்ரீவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஆல்ட் செட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும் பிரிண்ட் ப்ரீவியூ. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டு பார்க்கணும். இது வந்து லோக்கல் பர்ச்சேஸ். லோக்கல் பர்ச்சேஸில் எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஆர்த்தி உங்களுடைய மைக்கை வந்து மியூட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் மைக்கை மியூட் பண்ணிங்க. ரைட்டா? ஆர்த்தி உங்களுடைய மைக்கை நீங்கள் மியூட் பண்ணிங்க. ரைட், ஓகே. இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு இப்போ நம்ம போட்டது இது வரைக்கும் புரியுதுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் கொடுங்க. நம்ம அடுத்தது இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புரியுதா? ரைட், ஓகே. ரொம்ப சந்தோஷம். இது வந்து உண்மையிலே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் போயிட்டு இந்த என்ட்ரி போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணி பேசணும். இன்றைக்கி நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போடுவோம், நாளைக்கு நம்ம சேல்ஸ் என்ட்ரி போடுவோம். இன்றைக்கி ரெண்டாவதாக நம்ம இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் அது எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் போனால் என்ன பண்ணுறது? எகைன் அக்கௌண்டிங் வவுச்சர் வி. இப்போ லோக்கல் பர்ச்சேஸில் இருக்குது இல்லையா, திரும்பவும் F9 பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ தான் இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் பண்ணும். இப்போ இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணால் இன்புட் ஐஜிஎஸ்சி வந்துடும். இன்புட் ஐஜிஎஸ்சி வந்துச்சு. இப்போ ரெண்டாவது பார்ட்டி பாருங்கள். இப்போ கர்நாடகா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஷோப் 29 பேபி டாய்ஸ் பேபி ஷோப் அப்படிங்கிறது கம்பெனியோடைய பேர். டாய்ஸ் பேபி ஷாப் அப்படிங்கிறது கம்பெனியோட பேர். இந்த இடத்துல இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்கல, நீங்களாவே போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரியேட்டில் போயிட்டு கம்பெனி பேர் டாய்ஸ் பேபி ஷோப் அப்படின்னு போட்டுக்கோ. டாய்ஸ் பேபி ஷாப். அண்டர் சண்டே கிரெடிட்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 days கிரெடிட் போட்டுக்கோ. ஸ்டேட் வந்து மறக்காமல், நீங்கள் ஐஜிஎஸ்சி கால்குலேட் ஆகணும்னா இந்த இடத்துல ஸ்டேட் வந்து மறக்காமல் போகணும். ஏன்னா இந்த ஸ்டேட்டு தான் வந்து டிசைட் பண்ணுறது கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேட்டு தான் ஐஜிஎஸ்டியா சிஜிஎஸ்டியா அப்படின்னு இதுதான் வந்து டிசைட் பண்ணுது. ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும் அந்த இடத்துல.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் நம்பர் 29 அது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் கோடோட அதை நீங்கள் போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஐட்டமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஒன்று வேறு வேறு ஐட்டம், ஏற்கனவே போட்ட ஐட்டம் கிடையாது, அதெல்லாம் வேறு ஐட்டம், யூனிக் ஐட்டம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பில்டு டவர் வுட் ஸ்கொயர். இது வந்து ஆல்ட் சி போயிட்டு போடுங்க. ஐட்டம் இங்கே பார்த்துக்கோ 11னா 111 போட்டுக்கோ, ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், இப்படி போட்டுக்கலாம். இது வந்து 12% ஐட்டம். ஸோ வந்து இந்த இடத்துல 12%. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்பர்ஸு செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ் கொடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் 623 890 என்ட்ரு கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்கள். எத்தனை குவான்டிட்டினா 3 நம்பர்ஸ். இங்கே போட என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஐஜிஎஸ்சி கல்விட் ஆகும். அதே மாதிரி அடுத்த ஐட்டம் செயின் லிங்க்ஸ். ஓகேவா? செயின் லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 112, இதுவும் 12% ஐட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டு இல்லையா, ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 420 ரூபா. ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ் 420 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் 600 ரூபா. கண்ட்ரோல் ஏ கொடுங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போடுறது எல்லாமே பர்ச்சேஸ் என்ட்ரி. ஓகேவா? அடுத்தது சாப்பிங் போர்டு. இது வந்து 113 12% ஐட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டு, இதுவும் செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ் போடுங்க. 1470க்கு பர்ச்சேஸ் பண்ணி 2100க்கு சேல்ஸ் பண்ணுறோம். கண்ட்ரோல் ஏ 2 வாட்டி போடுங்க. மொத்தம் வந்து 9 செட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஆல்ட் சி போய்ட்டு அடுத்த ஐட்டம் காப்பி பண்ண கண்ட்ரோல் சி, பேஸ்ட் பண்ண கண்ட்ரோல் பி. ஓகேவா? அடுத்தது இது என்னென்னா நம்பர்ஸ் செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுத்து இந்த இடத்துல 3290 4700 என்ன பர்சன்டேஜ் பாருங்கள், பர்சன்டேஜ் வந்து 0%. நம்ம இப்போ 12ன்னு போட்டாச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னா இந்த இடத்துல 0க்கு பதிலாக 12 போட்டுரும். இப்போ இந்த இடத்துலேருந்து எடிட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் என்டர். எடிட் பண்ண ஷார்ட்கட் என்ன, கண்ட்ரோல் என்டர். இந்த மாதிரி கண்ட்ரோல் என்டர் கொடுத்தா அப்படியே இந்த ஐட்டம் வந்து எழும்பி நிற்கும். கண்ட்ரோல் என்டர் எழும்பி நிற்கும். இந்த இடத்துல 12%க்கு பதிலாக நீங்கள் எக்ஸாம்டட் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாம்டட் செலக்ட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறிடும். எக்ஸாம்டட் செலக்ட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறிடும். ஸோ வந்து டேக்ஸ் வந்து கால்குலேட் ஆகாது. இப்போ ஏற்கனவே 1963 இருக்கு இல்லையா, இப்போ நான் இதில் ஒரு 30 ஐட்டம் போடுறேன், அதே அமௌண்ட் தான் நிற்கும். டேக்ஸ் ஒன்றும் ஏறலை பாருங்கள். ஓகேவா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்பட வேண்டாம். அடுத்தது கோன்ஸ் இன்ச்சஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 115 12% ஐட்டம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸு செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியதுதான். 1820 செல்லிங் ப்ரைஸு 2600. கண்ட்ரோல் ஏ எவ்வளோ நம்பர்ஸ்னால் 30 நம்பர்ஸ். ஸோ அந்த மாதிரி இன்னும் எவ்வளோ இருக்குது, ஒரு 15 ஐட்டம் தான் இருக்குது, போட்டுருங்க. அடுத்தது ஆல்ட் சி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 116, இன்னொரு 10 ஐட்டம் தான் இருக்குது, போட்டுருங்க. இதுவும் 12% ஐட்டம். நம்பர்ஸு எஸ் போடுறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1330 செல்லிங் ப்ரைஸு 1900. கண்ட்ரோல் ஏ மொத்தம் எவ்வளோ ஐட்டம் அப்படின்னா 3 நம்பர்ஸ். ஆல்ட் சி அடுத்த ஐட்டம் டோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12% ஐட்டம். நம்பர்ஸு பார்ட் நம்பர் 117 செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸு 3150, செல்லிங் ப்ரைஸு 4500 ரூபா. மொத்தம் எவ்வளோ ஐட்டம்னா 15 நம்பர்ஸ். ஆல்ட் சி போங்க. அடுத்தது டொமினிக். இப்போ வந்து மேனுவலாக நீங்கள் இதை டைப் பண்ணுறது தான் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு இதை வந்து எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதனால் உங்களுக்கு டைப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று. 368 இந்த இடத்துல 525 டேப் கொடுத்தீங்கனாலே வந்துடும். டேப்பு கொடுத்தே போகலாம். ஓகேவா? பட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு மாத்திரம் நீங்கள் என்டர் தான் பண்ணணும். ஆல்ட் சி போட்டு அடுத்த ஐட்டம் ட்ரெஸ்ஸிங் ஃப்ரேம். இதனுடைய பார்ட் நம்பர் 119 12% நம்பர்ஸ் செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதுக்கப்புறம் 12% தான், கவலைப்பட வேண்டாம். ரேட்டு மாத்திரம் பார்த்துக்கோ. 3906 செல்லிங் ப்ரைஸு 5580. கண்ட்ரோல் ஏ 2 வாட்டி போடுங்க. எவ்வளோ வாட்டினா 27 நம்பர். ஆல்ட் சி போட்டு அடுத்த ஐட்டம் ட்ரெஸ்ஸிங் ஃப்ரேம்ஸு பார்ட் நம்பர் 120 12% ஐட்டம். எல்லாமே நம்பர்ஸ் தான், கடைசி ஒன்று தான் பீஸு. ஓகேவா? கடைசி ஒன்று தான் பீஸு. செல்லிங் ப்ரைஸை காப்பி பண்ணிக்கோ, பர்ச்சேஸ் ப்ரைஸை வழக்கம் போல் ஞாபகம் வச்சுக்கோ. சாரி,
பர்ச்சேஸ் ப்ரைஸை காப்பி பண்ணிக்கோ, இது பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஞாபகம் வச்சுக்கோ, செல்லிங் ப்ரைஸை காப்பி பண்ணிக்கோ. ஓகேவா? மொத்தம் எவ்வளோ நம்பர்னா 24 நம்பர்ஸ். இங்கே நான் போட போட ஐஜிஎஸ்சி ஏறிண்டே இருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் என்ட்ரி, இந்த பர்ச்சேஸ் பில், இதை எல்லா பில்லையும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பில் நல்லா போட வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் தைரியமாக ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம். ஓகேவா? அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இதை நான் ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரிஜினல் இன்வாய்ஸ். இது கண்ட்ரோல் ஏ மொத்தம் 3 நம்பர்ஸ். ஆல்ட் சி போயிட்டு கொஞ்சம் பொறுமையாக பாருங்க, இன்னொரு 2 ஐட்டம் தான் இருக்குது, முடிச்சிடலாம். எஸ் கொடுங்க. நான் எவ்வளோ ஒரு வேகமாக ஒர்க் பண்ணுறேன் பாருங்கள், அந்த வேகத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் என்னை விட வேகமாக ஒர்க் பண்ணணும், அதுதான் நான் எதிர்பார்க்குறது. இன்னும் 2 ஐட்டம் தான் இருக்குது இதுக்கு இல்லாமல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 123 ஐட்டம் நம்பர். இந்த இடத்துல 12 போட்டால் சேவ் ஆகக்கூடாது. ஏன் சேவ் ஆகுது? 112 தான் போட்டால் சேவ் ஆகாது. ஓகேவா? 12 போட்டால் நம்ம கொடுக்கல, அதனால் சேவ் ஆகும். ஏற்கனவே இருக்கிற நம்பரை கொடுத்தா சேவ் ஆகாது. ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 123, நீங்கள் 122 அப்படின்னு போட்டிங்கன்னா சேவ் ஆகாது. ஏன்னா நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு இருக்கும், யூனிக்காக தான் கொடுக்க முடியும். 123. நான் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விஷயம் நம்ம சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் அதை கேட்ச் பண்ணணும். ஓகேவா? என்ன பண்ணணும்? அதை கேட்ச் பண்ணணும். பர்ச்சேஸ் ப்ரைஸு 483, செல்லிங் ப்ரைஸு 680. 2 வாட்டி கொடுத்துட்டு கண்ட்ரோல் எதுக்காக கொடுக்குறோம்? குயிக்காக சேவ் பண்ண கண்ட்ரோல். நார்மலாக சேவ் பண்ணால் என்ன பண்ணணும்? பார்ட் நம்பர் போட்டுட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்துன்னு வந்தாலே ஆமாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பார்ட் நம்பரை போட்டு என்ட்ரு கொடுத்துட்டு வந்தாலே அதுக்கு பேர் என்ன? ஆமாம் அப்படின்னு அர்த்தம். 2 வாட்டி கண்ட்ரோல் ஏ போட்டால் முடிஞ்சு போச்சு. நெட்டில் 3 நம்பர்ஸா? எத்தனை நம்பர்? 3 நம்பர் தான். இப்போ லாஸ்ட் ஒன்று இதுதான். 25 ஐட்டம் நான் போட்டேன். ஆல்ட் சி. இது வந்து பார்த்தீங்கன்னா 25வது ஐட்டம் இப்போ நான் போடுறது. நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ட்ரி பண்ணுறேன் அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 315 450. 315 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 450 ரூபாய்க்கு விற்கிறோம். கண்ட்ரோல் ஏ எவ்வளோ பீஸு? 60 பீஸு. இதை நான் நம்பர்ஸ்ன்னு போட்டேன். அப்போ வந்து என்ன பண்ணோம்? எடிட் பண்ணி இதை பீஸ் அப்படின்னு மாற்றிக்கும். செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டில் போயிட்டு இந்த இடத்துல பீஸ் அப்படின்னு போடணும். போட்டால் வந்துடும். நம்பர்ஸ்ன்னு போட்டால் அப்புறம் வேலை செய்யாது. இந்த இடத்துல பீசஸ் அப்படின்னு போடுங்க. போட்டு என்ட்ரு கொடுத்து ஆர்டர் பண்ணிக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வராது. மொத்தம் 60 பீஸு போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஐஜிஎஸ்சி வந்தாச்சு. ஈவே பில் வேண்டாம், சும்மா வச்சுக்க. அப்படியே என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி, ஒரு சேல்ஸ் என்ட்ரி போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வகையான பர்ச்சேஸ் இருக்குது. ஒன்று லோக்கல் பர்ச்சேஸ், இன்னொன்று இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ். லோக்கல் பர்ச்சேஸில் 3,14,727 வந்தால் நீங்கள் போட்டது ரைட்டு. இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸில் ஒரு பில்லுக்கு ஃபஸ்ட்டு பில்லு 4,34,859 வந்தால் இது ரைட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் உங்களுக்கு நீங்கள் லோக்கல் பர்ச்சேஸ், இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ், இதில் ஒரு 10 இன்வாய்ஸ் இருக்குது, அதில் ஒரு 7-8 இன்வாய்ஸ் இருக்குது. இந்த 2ஐயும் நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா, சொன்னால் உங்களுக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி, சேல்ஸ் என்ட்ரி டேலியில் போட வந்தாச்சு. நீங்கள் அக்கௌண்டன்ட் அப்படின்னு நீங்கள் காலர் தூக்கி விட்டுருலாம். ஓகேவா? நீங்கள் அக்கௌண்டன்ட் அப்படின்னு காலர் தூக்கி விட்டுருலாம் தைரியமாக. உங்களுக்கு இந்த சம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் ஜமீன் ஃபவுண்டேஷனை, ஜமீன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள். நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு ஒர்க் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை.